வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. தினம் ஒரு விதி. இன்னைக்கு 5 விதியை பார்க்க போறோம் வித் ஷார்ட்கட்டோட. பார்க்கலாமா? முதல் அடிப்படை உரிமையான சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்வாலிட்டி. இதுல மொத்தம் 5 ஆர்டிகல் இருக்குது. 14, 15, 16, 17, 18. ஷார்ட்கட்டை முதலே சொல்லிடுறேன். LDOUT, LD அவுட். லா பிஃபோர் ஈக்வாலிட்டி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இது இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது. சொன்னது நம்ம டைசி, ஏவி டைசி. 15வது விதி, எல்லுக்கு அப்புறம் டி சொன்னோமா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு பார்க்க தடை. யார் யார பாகுபாடு பார்க்க கூடாது? ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம், இதெல்லாம் வச்சு ஒருத்தரை நம்ம பாகுபாடு பார்க்க கூடாது. 3வது, அதாவது 16வது விதி ஓ, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்புல, கல்வியில அனைவருக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்ததாக யூ, 17வது விதி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. கடைசியா 18வது விதி டி, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் துறப்பு. ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட வேறுபாடு காட்டணும்னு சொல்லி இந்த ராஜா, ராய் பகதூர், ராய் சாஹிப், திவான் பகதூர், இந்த மாதிரி பட்டம்லாம் கொடுத்தாங்கல்ல. இந்த பட்டங்கள் எல்லாம் திறந்துட்டு நமக்கான பட்டங்களை நம்ம உருவாக்கலாம். அப்படிதான் 1954 ஜனவரி 2 பாரத ரத்னா விருது உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆங்கிலேயர் காலத்துல நாம படிச்சு ராணுவத்துல சேவை செஞ்சு வாங்கணும்ல, அந்த பட்டங்களை வச்சுக்கலாம், மற்ற பட்டங்களை எல்லாம் திறந்துடலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 5 விதி. LDOUT 14, 15, 16, 17, 18 மொத்தம் 5 ஆர்டிகல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த வீடியோ மக்களுக்கும் தெரியப்படுத்திடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.